வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? புத்தகம் ஒரு அற்புதமான நண்பன். இந்த புத்தகத்தை புதியதோர் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தால் புதியதோர் நண்பனோடு பழகுகிறோம். ஏற்கனவே படித்து முடித்த புத்தகத்தை மீண்டும் நாம் படித்தால் நெடுநாட்களாக பிரிந்திருந்த நண்பனை நாம் மீண்டும் சந்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி கருத்துக்கள் அண்ணல் காந்தியடிகள், கலாம், வெளிநாட்டு சிந்தனையாளர்கள், பல்வேறு அறிஞர்களிடமிருந்து இது மாதிரி நல்ல கருத்துக்கள், புத்தகத்தை பற்றிய நல்ல கருத்துக்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு புத்தகம் எழுதப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரி, நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் நிறைய இருக்கு. அமெரிக்காவினுடைய சுதந்திர போர் ஒரு பக்கம் இராணுவத்தின் வலிமையால் முடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா கூட, ஆரம்ப காலகட்டத்தில் தாமஸ் ஜெஃபர்சன், பெஞ்சமின் பிராங்க்லின் அண்ட் ஜார்ஜ் வாஷிங்டன் இவங்க எல்லாருடைய சிந்தனைகளும் கூட சுதந்திர போராட்டத்தை முழுமையாக நம்ம நடத்தி முடிக்கணுங்கிற ஆர்வத்தில் இல்லை. அமெரிக்காவுக்கான அந்த அரசியலமைப்பை எழுதுறது, அது மாதிரி இங்கிலாந்தோட கொஞ்சம் ஒருங்கிணைஞ்சு போகிறதுலையே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தாமஸ் பெயின் அவர் எழுதின காமன் சென்ஸ் அப்படின்ற புத்தகம் தான் அமெரிக்க நாட்டு மக்களை சுதந்திர போர் அப்படின்ற போராட்டத்தில் ஈடுபட தூண்டி 3 மாதத்தில் அந்த அமெரிக்க காங்கிரஸில் சுதந்திரம் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது. அந்த தாமஸ் பெயின் எழுதிய காமன் சென்ஸ் என்ற புத்தகம் உலக பிரசித்தி பெற்றது. வெறும் 47 மொழிகளில் தான் எழுதப்பட்டிருக்கிறதாம் அந்த புத்தகம். 47 பக்கங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரி, அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னாலே முதல் கட்டத்தில் நமக்கு உச்சரிக்கப்பட வேண்டிய நாடு அமெரிக்கா தான். ஆனால் இன்னைக்கு நாம் நிறைய விஷயங்களுக்கு நம்ம நாட்டில் இந்தியா இளைஞர்கள் அல்லது நாம் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அடிமையாக தான் இருக்கிறோம். அரசியல்வாதிகளுக்கு அடிமை, மீடியாக்களுக்கு அடிமை, ஆசிரியர்கள் சொல்ல போனால் மாணவர்களுக்கு கூட அடிமையாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. சரியா? குழந்தைங்க கூட எங்கள் அப்பா அம்மா தொந்தரவு பண்ணுறாங்கன்னு 1098க்கு ஃபோன் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கும் நாம் அடிமை தான். ஓகே, சரி. அமெரிக்க நாட்டினுடைய அடிமைத்தனையை அறுத்தறிவதற்கு ஹாரி ஃபீட்ஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை நிறத்து பெண்மணி ஒரு கருப்பு நிறத்தவன் படக்கூடிய துன்பத்தை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். எல்லோரும் கருப்பு நிறத்தவர்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்த சூழலில் ஹாரி ஃபீட்ஸ்ட்ரோ என்ற பெண்மணி மட்டும் அவன் படக்கூடிய பாட்டை ஒரு புத்தகமாக எழுதி அடிமைத்தனம் நீங்குவதற்கு வழிவகுத்தார். அந்த புத்தகம்தான் ஆபிரகாம் லிங்கனின் மனக்கண்ணில் பட்டது. இந்த அமெரிக்க திருநாட்டின் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவருக்குள்ளாக தோற்றுவித்தது. 1863 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அந்த ஹாரி ஃபீட்ஸ்ட்ரோ வெள்ளை மாளிகைக்கு வரவழைக்கப்படுறாங்க. அப்போ ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், ஒரு பெரிய போராட்டத்திற்கு ஒரு புத்தகத்தை எழுதிய சிறிய மங்கையே வருக அப்படின்னு சொன்னாராம் அந்த ஹாரி ஃபீட்ஸ்ட்ரோ அப்படிங்கிறவங்கள பார்த்தா. எனவே ஒரு அடிமைத்தனம் அமெரிக்காவில் நீங்குவதற்கு ஒரு புத்தகம்தான் காரணமாக இருந்திருக்கிறது. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி. அதே மாதிரி நேரு இந்திராவுக்கு எழுதிய கடிதங்கள், அதுக்கப்புறம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இது எல்லாமே கிட்டத்தட்ட அவர் சிறையில் இருக்கும்போது எழுதினது தான். நேரு இந்திராவுக்கு எழுதிய கடிதங்கள் தான் உலக வரலாறு. ஏன்னா அங்கே இருந்துக்கிட்டே தன்னுடைய மகளுக்கு அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால் எழுதினது தான் உலக வரலாறு. அது மாதிரி இன்னைக்கு உலக அளவில் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்ச மதிப்பே கிடையாதுன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய
புத்தக ஆசிரியர்கள் கூட சொல்கிறாங்க. எனவே ஒரு நல்ல புத்தகம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது தான். வால்டேர், ரூசோ இவங்க எழுதின புத்தகங்கள் தான் பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமாக இருந்திருக்கு. லெனின் எழுதிய புத்தகங்கள் தான் அந்த ரஷ்ய புரட்சிக்கு காரணமாக இருந்திருக்கு. எகிப்து நாட்டில் இதுக்கு முன்னால் இருந்த அரசர்களை பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு அரசன் நிறைய புத்தகங்கள் வச்சுருந்தாராம் பார்த்துக்கோங்க. நம்மெல்லாம் இன்றைக்கி ஒரு நூலகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சுருந்துருக்காருன்னா மன மருத்துவ நிலையம் அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்காரு. நல்லா இருக்குல்ல? எனவே மனம் எப்போதெல்லாம் துன்பப்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த நிலையத்திற்கு சென்று புத்தகங்கள் படிப்பதன் மூலம் மனம் தெளிவு பெறும். எனவே வைத்தியனிடம் சென்று வெளிப்புறமாக வரக்கூடிய நோய்க்கு நாம் மருந்தெடுத்துக் கொள்வது போல மனத்தில் ஏற்படும் நோயை தீர்ப்பதற்கான மருந்தை கொடுக்கக்கூடிய பகுதி அந்த நிலையம் என்பதால் அந்த மன மருத்துவ நிலையம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எனவே நல்ல புத்தகங்கள் நிறைய சாதனைகளை செய்யட்டும். வெறும் பாட புத்தகங்கள் மட்டுமே நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது மாணவர்கள்கிட்ட இன்னைக்கு இருக்குது. அது கூட இல்லை, பாடப்புத்தகத்தை படிக்கிறதும் இல்லை. பொதுவாக நாமளும் கூட ஆசிரியர்கள் அல்லது இன்றைய நிலையில் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அன்றாடம் ஏதாவது நம்ம புத்தகத்தையும் தாண்டி நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத தாண்டி வெளிப்படையாக ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய புத்தகங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய கருத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.